ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் அதில் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம பேசுகிற விஷயந்தான். அது எப்படி ஃப்யூச்சர் டென்ஸ், அந்த ஃப்யூச்சர் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த நாளையும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, ஒரு 4-5 பேர் படிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா? படிப்ஸ்னால் எப்போ பார்த்தாலும் படிப்பாங்க. அப்புறம் நீ படிச்சிட்டியாடா, நீ இது படிச்சிட்டியாடா, இவன் படிச்சிருப்பானோ, நம்மளோட ஜாஸ்தி மார்க் எடுத்துருவானோ, இந்த மாதிரியான பேட்டர்னில் பேசிகிட்டு இருக்கிறவங்க. சரி, இப்போ ஒருத்தன் கேட்குறான், நல்லா படிக்கிற இன்னொரு பையனை, நல்லா படிக்கிற இவனும் நல்லா படிப்பான், ஆனால் அவனும் இன்னொரு பையனும் நல்லா படிப்பான், 2 பேரும் கொஞ்சம் போட்டி, இவனோட ஒரு மார்க்கில் நம்ம செகண்ட் ரேங்க் வாங்கிடக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதனால் இவன் நைஸாக கேட்குறான் இன்னொருத்தனை, டேய் நாளைக்கு நீ படிப்பியாடா, நாளைக்கு லீவு தானே, அதாவது மனசில் நினச்சிட்டு நாளைக்கு லீவு தானே, சொந்தக்காரங்களாம் வருவாங்க உங்கள் வீட்டுக்குன்னு சொன்னில அப்படின்னு மனசில் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு, நாளைக்கு நீ படிப்பியா, வில் யூ ஸ்டடி டுமாரோ? அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எஸ் ஐ வில் ஸ்டடி டுமாரோ. மாட்டேன்னா ஐ வில் நாட் ஸ்டடி டுமாரோன்னு சொல்லுவோம். நாளைக்கு நான் படிக்க மாட்டேன், ஐ வில் நாட் ஸ்டடி டுமாரோ. ஆனால் இங்கே இந்த பையன் சொல்கிறான், எஸ் ஐ வில் ஸ்டடி டுமாரோ. யோசிக்கிறான், நாளைக்கு காலையில் இவங்க சொந்தக்காரங்களாம் வராங்க, அப்போ ஒரு மார்னிங் டைமு, சொந்தக்காரங்க மார்னிங் டைம் வராங்க, அப்போ இவன் படிச்சுட்டு இருப்பானா, சீன் போடுறதுன்னு நினச்சிக்குவாங்கள்ல, அதை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நாளைக்கு காலையில் நீ படிச்சிட்ருப்பியா, வில் யூ பி ஸ்டடியிங் டுமாரோ இன் தி மார்னிங், வில் யூ பி ஸ்டடியிங் டுமாரோ இன் தி மார்னிங்? அதுக்கு ஆமாம் நான்லாம் படிச்சிட்ருப்பேன்ப்பா நாளைக்கு காலையில் அப்படிங்கிறப்ப, எஸ் ஐ வில் பி ஸ்டடியிங் டுமாரோ இன் தி மார்னிங். ஒருவேளை ஐயோ அவங்களாம் வராங்க, நான்லாம் படிக்க மாட்டேன், படிச்சுட்ருக்க மாட்டேன் நாளைக்கு மார்னிங்கெல்லாம் அப்படிங்கிறப்ப, நாளைக்கு காலையில் நான் படிச்சுட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவில் சொல்கிற அப்படி இருந்தால், ஐ வில் நாட் பி ஸ்டடியிங் டுமாரோ இன் தி மார்னிங். ஆனால் இந்த பையன் ஐ வில் பி ஸ்டடியிங் டுமாரோ இன் தி மார்னிங், நாளைக்கு நான் படிச்சுட்ருப்பேன். சரி, அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் இவன் கேட்குறான் அவனை, நாளைக்கு அவங்க எல்லாம் வராங்க உங்கள் சொந்தக்காரங்க, நீ படித்து முடிச்சிருப்பியா? அவங்களாம் வந்தால் 2 வரி படித்தாலே 2 மணி நேரம் ஆகுமே, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே, நாளைக்கு அது எப்படியும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிருப்பியா, கொடுத்த இந்த எக்ஸாமுக்கு இத்தனை லெசன்ஸ் இதெல்லாம் அந்த இதெல்லாம் படித்து முடிச்சிருப்பியா, நீ நாளைக்கு படித்து முடிச்சிருப்பியா, வில் யூ ஹாவ் ஸ்டடீடு டுமாரோ மார்னிங், வில் யூ ஹாவ் ஸ்டடீடு டுமாரோ மார்னிங். டுமாரோ மார்னிங்னா நாளை காலையில், ஹாவ் ஸ்டடீட்னா படித்து, யூ வில் யூ ஹாவ் ஸ்டடீடு, ஸ்டடீட்னா படித்து இருப்பாயா, யூனா நீ, ஹாவ்னா இருப்பாயா, வில் ஹாவ். ஓகே, வில் யூ ஹாவ் ஸ்டடீட்னா படித்து இருப்பாயா. அதுக்கு அவன் எஸ் நாளைக்கு நான் படித்து முடிச்சிருப்பேன், ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கேன், யார் வந்தால் எனக்கு என்ன, நான் பாட்டில் கிடுகிடுன்னு படித்து முடிச்சிருப்பேன், நாளைக்கெல்லாம் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிருப்பேன். ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு டுமாரோ இன் தி மார்னிங், காலையிலே நான் படித்து முடிச்சிருப்பேன். ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு டுமாரோ இன் தி மார்னிங். ஒருவேளை இது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஐ வில் நாட் ஹாவ் ஸ்டடீடு டுமாரோ இன் தி மார்னிங், காலையில் படிச்சிருக்க முடியாது, இத்தனை டிஸ்டர்பன்ஸில் எனக்கு 2 வரி கூட ஓடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம். ஐ வில் நாட் ஹாவ் ஸ்டடீடு டுமாரோ இன் தி மார்னிங். ஆனால் இந்த பையன் என்ன சொல்கிறான், நாளைக்கெல்லாம் நான் காலையில் படித்து முடிச்சிருப்பேன்ப்பா, யார் வந்தால் எனக்கு நான் பாட்டில் படித்து முடிச்சிருப்பேன். ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு டுமாரோ இன் தி மார்னிங். அப்புறம் இந்த பையன் கேட்குறான், சரி நாளைக்கு 3-4 மணி நேரம் உங்கள் வீட்டில் உறம்பறை இருப்பாங்கள்ல, 3 மணி நேரமாக படிச்சுட்ருப்பியா அப்படின்னோடனே,
ஆமாம், நான் 3 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ கொஷின் கேட்குறான், வில் யூ ஹாவ் பீன் ஸ்டடியிங் டுமாரோ ஃபார் 3 hours? வில் யூ ஹாவ் பீன் ஸ்டடியிங் டுமாரோ ஃபார் 3 hours? ஆமாம், நாளைக்கு நான் 3 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பேன். எஸ், ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 3 hours. இல்லைப்பா அப்படின்னா, ஐயோ நாளைக்கு 3 மணி நேரம்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாதுப்பா, எல்லாம் வந்து இந்த சொந்தக்காரங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, நாளைக்கெல்லாம் 3 மணி நேரம் படிச்சுட்டு இருக்க முடியாதுப்பா. நெகட்டிவ்னா ஐ வில் நாட் ஹாவ் பீன், ஐ வில் ஹாவ் பீன், ஐ வில் நாட் ஹாவ் பீன், நாட் மட்டும் வருது நடுவில். ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஸ்டடியிங் டுமாரோ இன் தி மார்னிங். இல்லை, நான் படிச்சுட்ருப்பேன் 3 மணி நேரமும். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் டுமாரோ ஃபார் 3 hours in the morning. I will not have been studying tomorrow for 3 hours in the morning சொல்லலாம். பட் இது ஏன்னா அவனே அங்கே இருக்க மாட்டான், இல்லைனா அங்கே இருந்தால் கதவை தாள் போட்டுட்டு அவன் இல்லைன்னு சொல்ல சொல்லியிருப்பான், அவன் படிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி கூட இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.